அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் எண் 24. உரன் என்னும் தோட்டியான் ஓரு ஐந்தும் காப்பான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அது. மன உறுதி என்னும் அங்குசம் கொண்டு ஐந்து புலன்களில் தோன்றும் பேராசைகளை அடக்கும் யானை பாகன் போன்று ஒருவன் வாழ்ந்தால் அவன் தலை சிறந்தவன் என்று கருதப்படுவதற்கு விதையாகும் அது. If one is living a life by controlling all the greedy desires rising from five senses by willpower, like a mahout controlling the elephant, that character is the seed for considering him as very great. என் துடிப்பா, மன வலிமை அங்குசம் கொண்டு ஐம்புலன் கொடுக்கும் பேராசை வென்று வாழ்பவரின் மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு அவ்வுறுதி விதையாகும். மன வலிமை அங்குசம் கொண்டு ஐம்புலன் கொடுக்கும் பேராசை வென்று வாழ்பவரின் மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு அவ்வுறுதி விதையாகும். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். அடங்காத ஐம்பொறிகளாகிய யானைகளை புறவழியில் செல்ல விடாமல் அறிவென்னும் தோட்டி கொண்டு அறவழியில் செலுத்துவோன் மேன்மையெனும் விளைச்சலுக்கு விதை போன்றவன் ஆவான் என்று கவிப்பேரசு வைரமுத்தவர்கள் அவருடைய உரையில் சொல்லுகிறார். இந்த குறள்ல வள்ளுவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, ஐம்புலன்களை அடக்க வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், தோல் என்னும் ஐந்து புலன்களில் தோன்றக்கூடிய ஆசைகள் இருக்குல்லவா, அது ஆசைகளாகவும் இருக்கலாம், பேராசைகளாகவும் இருக்கலாம். ஆசைகளாக இருந்தால் அதில் தவறில்லை. அழகிய ரோஜா பூக்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. ஆனால் அழகையும் மீறி பிறரின் அழகை திருட்டுத்தனமாக பார்க்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. அப்போ கண் எதை பார்க்க வேண்டும் என்று அடக்க வேண்டும். மெல்லிசையை கேட்பதில் தவறில்லை. நாரசமான பேச்சுக்களை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பது மிக தவறு. அப்பொழுது காது எதை கேட்க வேண்டும் என்பதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நல் வாசனையை நுகர்வதில் தவறில்லை. ஆனால் எப்பொழுதும் அந்த வாசனை பிடித்து போய் மது வாசனை போன்று, புகை வாசனை போன்று பிடித்து போய் அந்த துர்வாசனையை தொடர்ந்து நுகர்தல் மூக்கினுடைய நுகரும் பண்புக்கு தவறு. அதை கட்டுப்பாட்டுடன் வைக்க வேண்டும். உண்பதில் தவறில்லை. ஆனால் அளவில்லாமல் கழிப்பேரிரையானாக உண்பதில் தவறுண்டு. அதனால் வாயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். உண்பதிலும் உரைப்பதிலும் இரண்டிலுமே வாயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். தொடு உணர்ச்சி தரக்கூடிய அந்த தோல் சில ஸ்பரிசங்கள் ஏற்படும் பொழுது, சில தொடு உணர்வு ஏற்படும் பொழுது இன்பத்தை அழிக்கும். ஆனால் அதிலேயே ஆழ்ந்து மூழ்ந்து கிடந்தால் அது பேராசை, அதனால் துன்பம் கொடுக்கும். அதனால் அந்த தொடு உணர்விலும் கட்டுப்பாடு தேவை. இப்படி இந்த ஐந்து புலன்களும் நம் உடலில் இருந்து கொண்டு மத யானைகளைப் போல் சுற்றி கொண்டிருக்கின்றன. மத யானைகள் எப்படி சுற்றும்? இங்கும் அங்கும் சுற்றும், கண்டதையும் எடுத்து அடித்து துவம்சம் செய்யும். அந்த மாதிரி சுற்றி கொண்டிருக்கின்றன ஐந்து புலன்களும். அப்ப ஐந்து புலன்களும் நுகர வேண்டியது என்ன, உணர வேண்டியது என்ன என்பதை கட்டுப்பாட்டிற்குள் யார் வைத்திருக்க முடியும்? மனம் மட்டுமே வைத்திருக்க முடியும். அப்ப அந்த மனம் என்ற ஒன்று வலிமையோடு இருக்கும் பொழுது அது அங்குசம் வைத்திருக்கக்கூடிய யானை பாகனை போன்று இந்த ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். தீயினவற்றை கண்கள் பார்க்கும் பொழுதும், காதுகள் கேட்கும் பொழுதும், மூக்கு நுகரும் பொழுதும், வாய் ருசிக்கும் பொழுதும், தோல் தொடும் பொழுதும் தவறு இதை செய்யாதே என்று மனம் அந்த அங்குசத்தை வைத்து யானையை குத்தி அதனுடைய மதத்தை அடக்குவது போன்று இந்த ஐம்புலன்களையும் அந்த மனம் அடக்குகிறது. இப்படிப்பட்ட மனத்தை கொண்டவன், இப்படிப்பட்ட பேராசை அற்றவன், இப்படிப்பட்ட நீத்தார் அவன் இந்த பண்பை கொண்டிருந்தால் அது அவனை மிகச்சிறந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு விதை. அப்போ ஒருவன் மிகச்சிறந்த மனிதனாக ஆக வேண்டும் என்றால் இந்த ஐம்புலன்களையும் அடக்கி இருந்தால் மட்டும்தான் அவன் மிகச்சிறந்த மனிதனாக ஆக முடியும். அதுதான் அவனுக்கு புகழ் கொடுக்கும், பெருமை கொடுக்கும், வளம் கொடுக்கும், செல்வம் கொடுக்கும், சிறப்பு கொடுக்கும், மாண்பை கொடுக்கும். இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். இதற்கு ஒரு பாடல்.
வெள்ளி பணம் நாடி வாலாட்டம் போடும், கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும், கள்ளை பாலாக்கி கழியாட்டம் போடும், கடவுள் இருப்பதை கருதாமல் ஓடும். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும் என்று மனம் ஒரு குரங்கு என்ற படத்தில் வி. சீதாராமன் அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான பாடல். டி.பி. ராமச்சந்திரனுடைய இசை, TMS குரலை. மனத்தை நாம் அடக்கி ஆள வேண்டுமே ஒழிய மனம் நம்மை அடக்கி ஆளக்கூடாது என்பதுதான் அவருடைய கருத்து. மீண்டும் குரல். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்திராலயா, வழிக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.